வணக்கம் குழந்தைகளா. அறம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்ன பாட்டி, அந்த திருடனுக்கு விஷ்ணு நல்ல பதிலடி கொடுக்கறானே. இந்த வயசுலயே விஷ்ணுவுக்கு இவ்வளவு அறிவா? பாட்டி, எனக்கு இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. நீங்க இதுக்கப்புறம் கதையை தொடர்ந்து சொல்லுங்கள். ஆமாம் பாட்டி, கதையை தொடர்ந்து சொல்லுங்க. சரி பசங்களா, நான் கதையை சொல்றேன் கேளுங்க. இது கதை நேரம். அட போங்க மாமா, என்ன பத்தி எனக்கு தெரியாதா? அப்படின்னா விஷ்ணு, நான் தான் புத்திசாலித்தனமா பேசுறவன் என்ற நினைப்பில் பேசுறவன் என்கிறாயா? என்ன மாமா, என்ன பேசுறீங்க நீங்க? அப்படின்னு நீங்க தான் உங்க வாயால சொன்னீங்க. நான் உன்ன சொன்ன விஷ்ணு, என்ன நான் சொல்லிக்கல. நீ தான் பிளேட்டையே மாத்திட்ட விஷ்ணு. மாமா, இங்க எனக்கு தெரிஞ்ச வரை எந்த பிளேட்டுமே இங்க இல்லையே மாமா. அடே விஷ்ணு, என்ன பார்த்தா உனக்கு என்ன காமெடி பீஸாட்ட தெரியுதா? இப்பவாவது உண்மையை ஒத்துக்கிட்டீங்களே மாமா. ஆமா விஷ்ணு, நீ இப்ப என்னமோ சொன்னது போல எனக்கு கேட்டுச்சு. அதாவது மாமா, நான் உண்மைய சொன்னேன். விஷ்ணு, என்ன காமெடி பீஸ் ஆக்கணும்னே முடிவு பண்ணிட்டே போல இருக்கு. இல்ல மாமா, எனக்கு டைம் பாஸ் ஆகல. அதனாலதான் நான் உங்ககிட்ட காமெடியா பேசிட்டு இருக்கேன். நீ நல்லாதான் பேசுற விஷ்ணு. ஆமா மாமா, எனக்கு ஒரு சந்தேகம். கேள் விஷ்ணு, நான் பதில் சொல்றேன். மாமா, நீங்க இருக்கிற இடத்துல குழந்தைகளை கடத்துறவங்க யாராவது இருக்காங்களா? அவன் கடத்தப்பட்ட விஷயமே தெரியாம கடத்தினவங்க கிட்டயே இப்படி கேக்குறானே, பாவம். நான் இருக்கிற ஊர்ல யாருமே அப்படி இல்லையே விஷ்ணு. அதான் நீங்க இருக்கீங்களே. அப்படிங்களா மாமா? பரவாயில்ல மாமா. ஆனா எங்க ஊர்ல குழந்தைகளை கடத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்க ஊர்ல என்ன கடத்தணும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க மாமா. ஓ, அப்படியா விஷ்ணு? உங்க ஊர்ல குழந்தைகளை கடத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்களா? அப்படின்னு யார் உனக்கு சொன்னது? என் மிஸ் என்கிட்ட இப்படி சொன்னாங்க மாமா. உங்க மிஸ் என்ன சொன்னாங்க? எனக்கு தெளிவா சொல்லு விஷ்ணு. சரிங்க மாமா, நான் சொல்றேன் கேளுங்க. என் மிஸ் என்கிட்ட சொன்னாங்க, நம்ம ஊர்ல குழந்தைகளை கடத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் ஏன் உன்கிட்ட சொல்றேன்னா, நீதான் இந்த ஊரிலேயே பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன். அதனால்தான் அப்படி பணக்கார குழந்தைகளை கடத்துறவங்க அந்த குழந்தைகளை கடத்தி பணம் கேட்பாங்க விஷ்ணு. அதனால் நீ ஜாக்கிரதையா இரு விஷ்ணு அப்படின்னு சொன்னாங்க மாமா. என்ன குழந்தைகளா, எல்லா கேள்விக்கும் பதிலை சொல்றவன் புத்திசாலி கிடையாது குழந்தைகளா. பதிலுக்கும் மேல் யார் ஒருவர் அதிகமாக கேள்வி கேட்கிறாரோ அவரே புத்திசாலி குழந்தைகளா. என்ன குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதையோட பார்ட் 1ல இருந்து பார்ட் 11 வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கு குழந்தைகளா. நீங்க பார்க்கணும்னா போய் பார்த்துக்கோங்க குழந்தைகளா. குழந்தைகளா, இந்த கதை இன்னும் முடியல. இந்த கதையோட பார்ட் 13ம் இருக்கு குழந்தைகளா. அது அடுத்த வாரம் நம்ம சேனல்ல ஒளிபரப்பாகும் குழந்தைகளா.